टॉयलेट கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சாம்பல் முதல் திருநாளை கொண்டாடுகின்றோம். இது நம்மை மனமாற்றத்திற்கும் இறைவனிடம் திரும்புவதற்கும் அழைக்கும் ஒரு புனிதமான தவக்கால பயணத்தின் தொடக்கம். இன்றைய நாளில் நமது நெற்றியில் பூசப்படும் சாம்பலானது மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மறுபடியும் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற உண்மையை உணர்த்துகிறது. இந்த 40 நாட்களில் ஜெபம், உண்ணா நோன்பு மற்றும் தர்மம் ஆகிய 3 தூண்கள் வழியாக நம்மை புனிதப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் பாடுகள் மற்றும் உயிர்ப்பை கொண்டாட நம்மை தயாரிக்கும் இந்த தவக்காலம் நமது பாவக்கரைகளை கழுவி புதிய மனிதராக மாற கிடைத்த ஒரு பொற்காலம் என்பதை உணர்ந்து இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியிருக்கும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 வரை. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிற்கு அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாய ஆண்டவருக்கு தானிய படையிலையும் நீர்ம படையிலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலி பீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவருடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூற வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. திருப்பாடல் 51. பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே
இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் தூயாவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே ஒரு வாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூயாவி என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 முதல் 20 மேலும் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 2 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 மேலும் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 2ஆம் வசனம் முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலையை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உனக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றைய மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1-6 மற்றும் 16-18 முடியும். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1-6 மற்றும் 16-18 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இலக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் பார்த்த சகோதர சகோதரிகளை, புனித அந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளே, தவக்காலம் இன்றிலிருந்து திருநெற்று புதன் அழைக்கப்படக்கூடிய அல்லது சாம்பல் புதன் அழைக்கப்படக்கூடிய இன்றிலிருந்து தொடங்குகிறது என்பது நமக்கு நல்லபடியாக தெரியும். முன்னிலையெல்லாம் அதை தெளிவாக வாசிக்க கேட்டோம். அதிலிருந்து உங்களுக்கு தவக்காலம் என்ன என்பது தெரிந்திருக்கும். தவக்காலத்தில் நாம் செய்யக்கூடிய முக்கியமான காரியங்கள் என்னென்ன என்பதையும் அதிலிருந்து கேட்டிருப்பீர்கள். ஆனால் பல நேரங்களில் தவக்காலம் ஒரு சாதாரண வழக்கம் போல ஏதோ ஒரு கடமையை நிறைவேற்றுகின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். ஏதோ வழக்கமா வருது, நம்ம கோயிலுக்கு போகணும், சாமியார் செய்வாரு, சாம்பல் எடுத்து பூசி சொல்லுவாரு, மனிதரை நீ அன்னைக்கு திரும்பால சொல்லுவாரு, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் அப்படின்றார்.
அப்படிங்கிற பழக்க தோஷம். அதனாலதான் அவசரங்களில் பங்குகளில் நம்ம என்ன செய்வோம், நான்லாம் அவசரங்கள் போகும்பொழுது சாப்பிட எடுத்துட்டு போகும்பொழுது இப்படி கொண்டு போகும்போது என்ன செய்வாங்க, நாக்க நீட்டுவாங்க. எதுக்கு எதுக்கு? பழக்க தோஷம். சாமியார் நீட்டுவார் வழக்கமா, நன்மைய நீட்டுவார். அப்ப நாக்க நீட்டுறது, அப்ப நாக்கு அறுக்க வேண்டியது. பழக்க தோஷம் அப்படியே வழக்க போல வந்து கொண்டே இருக்கு. அன்பார்ந்தவர்களே, கடந்த வருடத்தில் இருந்தவர்கள் இந்த வருடத்தில் இல்லை. கடந்த வருடத்தில் இருந்தவர்கள் இந்த வருடத்தில் இல்லை. இந்த வருடத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறவர்களும் எத்தனை பேர் அடுத்த வருடத்தில் இருப்போம் என்பது நிச்சயம் இல்லை. நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை, நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. அதுதான் இந்த சாம்பல் நமக்கு அதைத்தான் எடுத்து காட்டுகிறது. சாம்பல் என்பது, மனிதனே நீ மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார், உடைய வாழ்க்கை நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. எப்போது வேண்டுமானாலும் உடைய வாழ்க்கைக்கு இந்த உலகில் முடிவு உண்டு. அதை நீ நினைவில் கொண்டு நீ எங்கிருந்து வந்தாயோ மறுபடியும் அங்கே நீ செல்வாய் என்பதைத்தான் இந்த சாம்பல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் சாம்பல் என்பது நம்முடைய மனமாற்றத்திற்கான ஒரு அடையாளம். இந்த தவக்காலம் என்பது இரக்கத்தின் காலம், ஆண்டுடைய இரக்கத்தின் காலம், ஆண்டவருடைய கிருபையின் காலம், ஆண்டவருடைய கருணையின் காலம். எதுக்கு? நம் அனைவரும் திரும்பி வருவதற்கு. யாரும் திரும்பி வருவதற்கு? ஆண்டவராய கடவுளிடம் நம் மறுபடியும் திரும்பி வருவதற்கு. பாவம் என்பது அதுதான். நாம் அறிந்த, நாம் செய்கின்ற பாவத்தை உணர்ந்து நாம் செல்கின்ற தவறான பாதையை சரியாக திருத்திக் கொண்டு கடவுள வருகின்ற காலம்தான் இந்த தவக்காலம். நான் இதிலெல்லாம் கடவுளை பிரிந்திருக்கிறேன், எவையெல்லாம் என்னை கடவுளின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து அதை மறுபடியும் சீர்திருத்துகின்ற ஒரு காலம். சரியான எடுத்துக்காட்ட இங்க பாத்தீங்கன்னா யாரு? மூதாரி மைந்தன். மூதாரி மைந்தன் அவன் தன் தந்தையின் அன்பை மறந்து, தன் தந்தையின் அன்பை மறுத்து அவன் வெளியே சென்று ஊதாரித்தனமாக அலைந்து இறுதியில் அவன் என்ன செய்தான்? மனவேதனைப்படுகிறான். மனவேதனைப்பட்டு என் தந்தை இல்லத்தில் இருந்திருந்தால் எவ்வளவு நலமாக நான் இருந்திருப்பேன் என்பதை அறிந்து உணர்ந்து புரிந்து தன் தவறை திருத்திக் கொண்டு தன் தந்தையிடம் மீண்டும் வருகிறதுதான் இந்த காலம். தன் தவறுகளை உணர்ந்து தான் செய்கின்ற தவறுகளை மறுபடியும் ஆண்டவராய் கடவுளிடம் வருகின்ற காலம்தான் இந்த தவக்காலம். அதற்கு தான் உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் கிடையாது. உன் வாழ்க்கை சாம்பலை போன்று ஒரு வாழ்க்கை மறுபடியும் மண்ணுக்கு தான் திரும்புவாய் என்ற இதைத்தான் நமக்கு காட்டுகிறது. திருச்சபை 40 நாட்கள் நமக்கு கொடுக்கிறது. 40 நாட்கள் அப்படின்னா எதுக்கு 40 நாட்கள்? இதெல்லாம் தெரியும். 40 நாள் எப்பெல்லாம் வந்துச்சுக்கிறது இதெல்லாம் தெரியும். நோவாவின் பேழை 40 நாட்கள் அதில் இருந்தது. அப்புறம் என்னது? 40 ஆண்டுகள் இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தை கடந்து போனாங்க. வேற என்னது? வேற என்னது? இயேசு 40 நாட்கள் பாலைவனத்தில். ஆகவே இப்படிப்பட்ட 40 நாட்களை நாம் பல்வேறு இடங்களில் ஆகவே தான் திரு அவை 40 நாட்களை கொடுத்தது. 40 நாட்களிலும் நீங்கள் இதன் வழியாக 3 தூண்கள் சொன்னார். என்னதான்? ஜெபம், தவம், தர்மம். ஜெபம், தவம், தர்மம். இந்த 3 வழியாக நீங்கள் கடவுளை மறுபடியும் திரும்பி வர வேண்டும். இன்னைக்கு யாரெல்லாம் ஒரு சந்தை நீங்க கை தூக்க பார்ப்போம். நல்லா கை தூக்குங்க. ஒரு சந்தை இருந்தவங்கலாம் பரவாயில்லையே. அதை மூக்கு முட்டை சாப்பிட கை தூக்குங்க. ஒரு சந்தை சுத்த போசம் இன்னைக்கு இல்லையா? அதுக்கு கொஞ்சம் வயசுக்கு 60 வயசு மேல ஆயிட்டா அதை நல்லா முடியாது அப்படின்னு அந்த ஆண்டவர் சொன்னேன். அவளுக்கு கொஞ்சம் எக்ஸப்ஷன் இருக்குது. 60 வயசு மேல உள்ளவங்க
அப்புறம் சுகர், பிரஷர், நிறைய பேருக்கு இப்பவே எல்லாம் வந்துச்சு. அவங்களுக்கும் அதுல எக்ஸப்ஷன் இருக்கு. மற்றோடு எல்லாரும் செய்யணும், கட்டாயமாக நாம் இருக்க வேண்டும், ஒரு சுத்த போசனா இருக்கணும். எதுக்கு? உடலை வருத்துவதற்கு. உடலை வருத்தும் பொழுது நீ கடவுளை பற்றி நினைப்ப. வாயை கூட்டிட்டா என்ன செய்யும்? இங்க வேலை செய்யும். வாயை நீ கூட்டிட்டா இங்க வேலை செய்யும். அப்படித்தானே? எவன் ஒருத்த கடலை திக்கிறானோ அவனை நம்பிடாத, நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்ப என்றைக்கு நாம் வாய்ப்போட்டு போட்டோமோ அன்றைக்கு நாம் கடவுளுக்கு அதிகமான நேரத்தை கொடுப்போம். அப்ப இன்றைக்கு என்ன சொல்லுது? ஜபம், தபம், தர்ப்பம், இதன் வழியாக நீ கடவுளை அதிகமாக நீ நேசி, அதிகமாக சிந்தித்து பார். கடவுளின் அன்பை உணர்ந்து கொள். உள்ளார்ந்த மனதை மறுபடியும் சீர்படுத்து. எதுவுமே இல்லை, நீங்க எதை சாப்பிட்டாலும் பரவாயில்லை, அதை கூட சொல்லுவோம். அதெல்லாம் வெளி அடையாளம். ஆனால் அதை விட எல்லாவற்றோட மேலானது உடைய இதயம் கடவுள் பிடித்த இதயமாக இருக்கிறதா? இந்த நாட்களில் உடைய இதயம் கடினமான இதயம், கல்லான இதயம், மன்னிக்காத இதயம், இருளிறைந்த இதயம், சதையான இதயமாக, மெதுவான இதயமாக, கனிவான இதயமாக, ஒளி நிறைந்த ஒரு இதயமாக இருக்கிறதா? இருக்க வேண்டும். அதற்கான அழைப்பு தான் இந்த தவக்காலம். அந்த தவக்காலத்துல என்ன செய்யலாம்? ஒருத்தர் முயற்சி எடுக்கலாம். ஒருத்தர் முயற்சி எடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் முயற்சி எடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். உங்ககிட்ட கேட்போம். என்னமா? போன் அதிகமா பார்க்க கூடாது. எந்த போனு? செல்போன் இல்லையா? அப்ப எல்லாரும் நினைச்சிடும் செல்போன் அதிகமா பார்க்கிறோம். அதுக்கு கண்ணு தெரியல, பார்த்து எத்தனை வீட்டுக்காரரும் தெரியல, கண்ணுல நிறைய பேர் தெரியல. டக்குன்னு பார்த்த கண்ணு எதுக்கு? எப்பவும் போன் பார்த்துட்டே இருக்காது, கண்ணு கட்டு போயிடும். இன்னும் கொஞ்ச காலம் பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், பார்த்துங்களே. இப்ப இளைஞர்களா இருக்காங்களே, இளைஞர்கள், இளைஞர்கள், இளம்பெண்களா இருக்காங்கல்ல, நீங்க பாருங்க, 45 வயசுக்கு மேல முக்கால் காது கேட்காது, முக்காலுக்கு காது, கண்ணு முக்கால் கண்ணு போயிடும், பார்வை போயிடும். நீங்க பாருங்க, இப்பவே போயிட்டா, இப்ப பார்த்தாலும் தெரியுது. இப்பவே போயிட்டு நீங்க பாருங்க. நீங்க இதோடைய விளைவுகளை இந்த ஆட்கள் நினைச்சுவாங்க, ஒரு 10 வருடம் கழித்து அதை அனுபவிப்பாங்க. அப்போ என்ன செய்யணும்? சொன்ன மாதிரி நீ என்ன செய்யுங்க, அலைபேசி உங்களை சரி இந்த நாட்கள்ல அதிகமாக அலைபேசி பயன்படுத்தும். தேவைக்கு மட்டும் நான் பயன்படுத்துவேன், தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவேன். அது சரி. வேற டிவி பார்க்கறது ஓகே, ரைட், மறைக்கலாம். வேற வேற என்ன செய்யலாம்? நம்ம கோபத்தை குறைக்கலாம், கோபத்தை குறைக்கலாம். சரி, ரொம்ப நான் கோபப்படுறேன், கோபப்பட கூடாது. அப்புறம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. செய்யலாம். வேற நம்ம இது எவ்வளவுதானா? என்னம்மா? வெரி குட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூழாப்ப என்னது? எல்லாரும் கலக்கிறது. அப்படி அவன் வீட்டுக்காத, இவன் வீட்டுக்காத, இவன் வீட்டுக்காத, எல்லாத்தையும் போட்டு மொத்தம் கலக்கு கலக்கு கலக்கிறது. அடுத்த வீட்டு கதைகளை பேசும், அடுத்த வீட்டு பேசும். ஒரு 4 பேர் தொழில் இருந்துட்டே இருப்பாங்க எப்பொழுது. எதுக்கு? யார் போறா, யார் வாரா, இவன் யார் கூட பேசுறான், அவன் யார் கூட பேசுறான். நம்ம வீட்டுக்கு எந்த கேமரா தேவையில்லை, சிசிடிவி கேமராவே தேவையில்லை. இவங்க 2 பேர் தலை காணும் இல்லையா? ஒரு மருமவ வாட்ஸ் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. எப்படி? எங்க வீட்டில் சிசி கேமரா மாமிய இல்லையா? அப்ப அடுத்த வீட்டு கதை, பிறரை பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டாம். யாரும் பேசாதீங்க. பிறர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அதை பிறர் செய்யலாம், செய்யணும், அதை பற்றி நாம் பேசக்கூடாது. பிறரை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்பார்ந்தவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்தால் என்ன செய்யலாம்?
அதான் சொல்றீங்களா போல சொல்லுங்க. தர்மம் செய்யலாம். நீங்க தர்மம் செய்யலாம். நீங்க நிச்சயம் அல்ல பெரிய அடிப்படையில் நான் பாக்குறேன். அதெல்லாம் நான் பாக்குறேன். உங்கள்கிட்ட அந்த ஒரு இது வருது உங்ககிட்ட. ஒரு பிரதமர் வந்தாலும் ஒரு ஏழை போய் உதவி பண்றது, ஒரு ஹவுஸ் ஒரு அனாதை இல்லத்துக்கு போறது, புதிய இல்லத்துக்கு போறது, அதெல்லாம் நான் பாக்குறேன். அதை உங்களுக்கு ரொம்ப பாராட்டு. அப்படிப்பட்ட இதெல்லாம் சிறு பிள்ளைகள்கிட்டையும் இது வரத்தான் செய்யுது. அது செய்யக்கூடிய ஒரு காரியம் தான். வேற என்னப்பா? வெரி குட். மன்னித்து வாழ்தல் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்களில் நீங்கள் யாரிடமெல்லாம் மனத்தாங்கலில் இருக்கிறீர்களோ, மனத்தாங்கல், நான் இவனை பேசவே முடியல, நான் இவனை மன்னிக்கவே முடியல இல்லையா, இவர்களை மன்னிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட நபர்களை நீங்க என்ன செய்யலாம்? மன்னிக்க முயற்சி செய்யலாம், மன்னிக்கலாம். அப்ப ஃபாதர் எப்படி ஃபாதர் அவ்வளவு மோசமா இருக்காங்க, எப்படி மன்னிக்கணும்? ஆனால் நீங்கள் மன்னியுங்கள், மன்னிங்க. அது அப்படி. ஆனா அப்படி எப்படி பழகணும்னு தெரியும். அப்படிதானா? ஒரு உள்ளம் பற்றி இருக்குது. உள்ளமணிக்கு என்ன குணம் உண்டு? உள்ளமணிக்கு என்ன உண்டு? உங்களை குத்ததான் செய்யாது. அப்ப என்ன செய்ய? எப்பவுமே அந்த உள்ளமணி என்ன செய்யணும்? ஒரு தூரத்துல வச்சுக்கணும். நெருக்கி பிடிச்சு கட்டி விட. நீ என்ன செய்றீங்க? பிடிச்ச கட்டி பிடிச்சிருக்கீங்க. அது செய்ய உங்களை அதான் பிரச்சனை. அப்ப என்னைக்குமே அவரவர்களை அறிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். அவர்களை தவறு புரிஞ்சுட்டு நடக்கிறோம். அவருடைய கேரக்டர் புரிஞ்சுட்டு நடத்தணும். ஓகே, இந்த சாமியார் கோவப்படுவாரா? இந்த சாமியார் எப்படி பேசணும் இருக்கா? இருக்கா இல்லையா? அப்ப அதை போல அப்போ யாரெல்லாம் நம்மால் மன்னிக்க இயலவில்லையோ அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். பார்க்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த காலகட்டத்தில். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொன்னேன், பிறரை பற்றி அதிகமாக பிறனே பேசாதீர்கள், பிறரை தவறாக பேசாதீர்கள் சொன்னேன். ஆனா ஒண்ணு செய்யுங்க, பிறருடைய நல்லா கொடுங்க, பிறருடைய நல்ல காரியங்களை, நல்ல பண்புகளை நீங்க செய்யுங்க, கண்டுபிடி, அதை பற்றி பேசுங்க. அம்மா இவ்வளவு நல்ல அம்மா, இவ்வளவு பக்தியான அம்மா, நல்லா காலைக்கு போடுறாங்களே, நல்லா ஜெபிக்கிறாங்களே, அவங்க பிள்ளைங்க எவ்வளவு பக்தியா வளர்த்திருக்கிறாங்க. ஐயா ரொம்ப நல்ல ஐயா. ஒரு தீமையான வார்த்தை வாயிலிருந்து வராது, ஒரு தீமையான வார்த்தை வாயிலிருந்து வராது இருக்கா? இது பேசினாலே தீமையான. எங்க ஊர் ஒருத்தர் பேர் தூசண வாத்தியார். ஒரு பேர் என்ன வாத்தியாரு? வார்த்தையெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தையா தான், புரியாத வார்த்தை. அப்போ என்ன செய்யணும்? அவர்களை போல நாம் தீமையான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், அவங்க நல்ல வார்த்தை பேசுறாங்க, பொய் சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். யாருக்கும் நல்ல பண்புகளை, யாரும் நல்ல பண்புகளை அது பார்த்தாரு. இது பார்க்கும் பிறகு குறைபேசிய பார்த்தாங்க, நல்லது பார்க்க முடியுமா? ஆனால் இன்றைய நாளில் ஆண்டவராய் கடவுள் அர்த்தம் கேட்கிற, நீ உன் அயலாளிடம் உள்ள நல்ல பண்புகளை பார், நல்ல பண்புகளை பார்த்து அதை நீ கடைபிடி, அதை நீ கடைபிடி. அவங்களும் நம்மளை போல வரணும். கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, சோம்பேறியா இல்லை, நான் சோம்பேறியா இருக்கேன், நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. நீ 4 மணிக்கு எந்திக்கிறான், வேலைக்கு போறான், அப்ப நான் என்ன செய்யணும்? அவளை போல கடினமாக உழை. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் இந்த தவக்காலத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக நல்லா இருக்கும். அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற காலம். அதுதான் அவன் என்பார்ந்த இறை மக்களை கடவுள் தருகின்ற வாய்ப்பு. இது அடுத்த இல்லையா? இந்த மரம் கடிதறதா இல்லையா? இந்த மரம் கடிதறதா இல்லையா? கடிதரலையே. இந்த மரத்தை செய்வோம், வெட்டி எரிந்து விடுவோம். அப்ப யார் வாரா? அடியாள வருவா, ஐயா தலைவரே இந்த மரத்தை இந்த வருஷம் மட்டும் விடுவோம், இந்த வருஷம் மட்டும் விடுவோம், இதற்கு என்ன செய்வோம்? மறுபடியும் ஒத்தி அதற்கு உரமிடுவோம். ஒரு வருடம் பார்ப்போம், அடுத்த வருடம் அது மரம் தரவில்லை என்றால் வெட்டி எரிச்சிடுவோம். அதுபோலதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும்
உங்களுடைய வாழ்க்கை மாறும். கடவுள் வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த புதிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அதனுடைய பலன் இரக்கத்தின் காலம். இரக்கத்தின் காலம் அதுக்கப்புறம் என்ன வரும்? இரக்கத்தின் காலத்துக்கு அப்புறம் போதாத காலம் வரும். அப்படிதான் இரக்கத்தின் காலத்துக்கு அப்புறம் என்ன வரும்? தீர்ப்பின் காலம் வரும். இரக்கத்தின் காலம் தீர்ப்பின் காலம். ஆகவே அதை உணர்ந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு நாட்களில் 40 நாட்களிலும் தவக்காலத்தில் இறைவனுடைய அன்பை உணர்ந்து கொண்டு ஜெபம், தபம், தர்மம் இவற்றின் வழியாக கடவுளிடம் மீண்டும் வருவோம். பாவ வாழ்க்கை விட்டு மறுபடியும் விதமான ஒரு வாழ்வை நோக்கி நோக்கி வருவோம். அதற்கு இறைவனுடைய துணை தேவை. எதற்கான கொண்டாடும் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகள் மீது இடப்படும் திருநீற்றை விடுதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, பாவியில் இறப்பை என்று மாறாக அவர்களின் மனமாற்றத்தையே விரும்புகிறேன். எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கேட்டருளும். எங்கள் தலைகள் மீது பூசப்பட இருக்கிற இச்சாம்பலை உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்ப புனிதப்படுத்த திருவிழம் கொள்கிறார்கள். அதனால் நாங்கள் சாம்பலாக உள்ளோம் எனவும் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவோம் எனவும் அறிந்துள்ள நாங்கள் ஆரம்பிக்க தவ முயற்சிகளின் பயனாக பாவங்களுக்கு மன்னிப்பையும் உயிர்த்தெழும் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப புது வாழ்வையும் அடைத்திட வலிமை பெறுவோமாக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்த அருளியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும்
வர இறைவன் அழைப்பானோ மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே இறைவன் நேசமாய் இறப்பை கடந்தவர் இறைவன் நேசமாய் இறப்பை கடந்தவர் அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கிறான் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே பூமியில் வாழ்கிறோம் பூமியில் வாழ்கிறோம்
சகோதர சகோதரிகளை எடுத்துக்கொள்வார் இப்பலி எல்லாரும் தந்தையாக இறைவனுக்கு நாம் படிமன்றாளுங்கள். ஆண்டவர் நமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்தின்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை தவக்கால தொடக்கமாக அமைவின் பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க உண்மை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறகு செயல்களாலும் நாங்கள் தீயாசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று திருமணி பாடுகளை ஆகமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளரின் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறைநிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளோடும் சென்றாலும் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரையாகவே தூயவர் தூய் அனைத்திற்கும் மூன்று ஆவியுடைய ஆவியை பொழுதி காணித்து படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இதுவை மாறுவதாக அவர் பாடுபட உடம் கழுது தம்மை கையெழுத்து போல் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும்
வினையை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரிடம் சிறப்பினை வீர்ப்பினை குறித்து வாழ்தலும் அப்பத்தை வீட்பழிக்கு கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திருவிழன்று மொழிய புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூயாவியர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் உண்டாகும். வாழ்ந்தவரை உலகெங்கும் பரவி திரு அவை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை லியோ நாயக் ஸ்டீஃபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பரை வரச் செய்தார்கள். உயிர் தருவதோடு திருவிழும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்த அனைவரை விரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுடைய தருணம் எங்கள் அனைவருக்கு பிறக்குமாயிரும். கடவுள் பாட்சிக்கு மரியாதை யோசேப்பு பாதம் அந்தோனியா திருத்தூதர்கள் இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தவராய் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பகல் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஏற்று பரம்பருள்ள உமை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியார் ஒன்றிப்பல் எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்றென்று உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆளுகிறோம். இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போம். நான் எதிர்நோக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு பொழிந்தீர்கள். பாவங்களை பாராமல் மதுராவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவதி ஏற்பதற்கு அமைதியை பற்றி கொடுத்துள்ளார். நடுவாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களே ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு கிறிஸ்துவின் சென்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம்.
இது உயிர்களின் செல்வரை இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றனர். இந்த செல்வரை வந்து கழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் இருந்தவன நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னாலும் என்னை அரவணைத்திட இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திட இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்கடலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்கடலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திட என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திட என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திட இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மலையில் நனைந்தார் உன் ஆலயம் புனிதம் அருளும். கருணையின் மலையில் நனைந்தார் உன் ஆலயம் புனிதம் அருளும். உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திட இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திட இறைவா. விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானதன் அருள் மழை பொழிந்தே நீ வளர்த்திட அன்பதன் உறவை. வானதன் அருள் மழை பொழிந்தே நீ வளர்த்திட
கிறிஸ்துவின் ஆத்மமே அவ காலத்துல கோவப்படக்கூடாதுன்னா கொயக்காரங்க முதல்ல நம்மளை கோவப்பட வைப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும், கோபத்தை குறைக்கணும். அப்படிதானா? பார்த்தீங்க மக்களே, தவ காலத்தில் நாம் இருக்கிறோம். 2-3 காரியங்கள், முக்கியமான காரியங்கள் வழக்கமா தெரிஞ்சது. தவ காலத்துல அதிகமா ஜெபம் பண்ணணும். சரியா? அதை மறந்துடாங்க. அது ரொம்ப முக்கியம். அதான் தெரியல மற்றது சொல்றேன். நல்லா ஜெபம் பண்ணணும், இறை வார்த்தையை வாசிக்கணும். சும்மா இருந்துட்டு போற கிடையாது, இறை வார்த்தையை வாசிக்கணும். 3வது செய்யணும், நல்ல ஒரு ஒவ்வொரு வருடம் செய்யணும், பாசத்தை செய்யணும். சும்மா நன்மை வாங்கி சும்மா இந்த பிரசாதம் மாதிரி புரியுதா? எனக்கு நல்லா தெரியும். எனக்கு யாரு நல்லா தயாரிப்போட நன்மை வாங்குறீங்க, யாரு சும்மா ஏனோ தானும் வாங்குறீங்க நல்லா தெரியும் எனக்கு. ஒரு சாமியாருக்கு ஒரு சிஸ்டருக்கு கொடுக்குறவங்க யாரு நல்ல தயாரிப்போட நற்கரை வாங்குறாங்க, இல்லைன்னா சும்மா அவனும் வாங்குறான் அவனும் வாங்குறான் நம்மளும். எப்படிதான் இருக்குது எல்லாமே, எப்படிதான் இருக்குது, போட்டி தான் வருது. அவன் வாங்குறான் நம்மளும் வாங்கிறோம், அவன் பிள்ளை செய்து நம்ம பிள்ளையும் செய்யறோம், அவன் இது பண்ணிட்டா நானும் செய்கிறோம். அப்ப அவளும் நன்மை வாங்குறா நானும் நன்மை வாங்குறேன். புரியுதா? அப்படின்ற மனப்பான்மை கூட நன்மை வாங்கணும். நல்ல உள்ள தயாரிப்போட என்ன செய்யணும், நன்மைய வாங்கணும். அப்படித்தானா? நல்ல தயாரிப்போட செய்யுங்க. அதனால அந்த நன்மை உங்களுக்கு ஒத்துக்கிறேன். சாபத்தை தான் கொண்டு வரும். நான் சொல்றேன், நன்மையை ஒழுங்கா தகுதியான முறையில் உட்கொள்ளவில்லை என்றால் அது என்னது கொண்டு வரும், உனக்கு சாபத்தை கொண்டு வரும். நான் சொல்லல, விவிலிய சொல்லுது. ஆகவே நல்ல முறையில தயார் செய்து நன்கரையை அப்படி பக்கத்துல வந்துடாதீங்க, பக்கத்துல வந்துடாது. ஒரு காரியம் இருக்குது நன்கரையில சொல்ல முடியா? சாமியா சொல்ல சொல்றாரு, அப்படி பாவங்களை ஏற்று வடமருந்து போம் அப்படி சொல்றாருல. அப்படி என்ன செய்வீங்க? அப்ப என்ன செய்வீங்க? நீங்க பக்கத்துல என்ன போட்டிருக்கான்னு பார்த்துட்டு இருக்கணும். அப்படிதானா? என்ன செய்வீங்க? இப்போ நம்மளுடைய பாவங்களை நினைச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு. அப்ப ஆண்டு சொல்லுவார், உங்களுக்கு பாதம் சொல்லுவார், உங்களுக்கு சாமியார் எல்லாம் இறைவன் நம்ம இறக்க வைக்கிற பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வு கடந்து செல்வாரார். அப்ப என்னது என்னது? அப்ப ஏன் பாவத்தை பண்ணணும்? பாதம் நீங்க தான் பூசையில உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருக்கீங்களே, அப்ப ஏன் பாவம் செய்யணும்? அப்படித்தானா? ஆமா இல்லையா? ஏன் பண்ண சொல்லுங்க பாப்போம். யார் சொல்லுவா? நான் பல முறை சொல்லிருக்கேன். எதுக்கு? மணியத்துல 8 தானே தோசை நீங்க பசிச்சுட்டா உங்களுக்கெல்லாம் வீட்டுக்காரி எப்படி தோசைச்சுட்டு தருவாடு வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். எதுக்கு?
பல முறை சொன்னாலும் உங்களுக்கு மறந்து போயிடும். உண்மையாவே உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும், வாழ்க்கையில பிரசங்கம் சொல்றாரு சாமியார், அப்ப என்ன மனதில் இருக்கீங்க அதே மாதிரி உங்க வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரஷரும் கிடையாது, சுகரும் கிடையாது. ஏன்னா சாமியார் அத்தனை எடுத்துறீங்க, மறந்துடுறீங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு சொர்க்கம் தான் உங்களுக்கு இல்லையா? எத்தனை சொன்னாலும் செய்யறதுல நமக்கு நிக்கவே நிக்காது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அது மன்னிப்பு இல்லையா? அது பாவ மன்னிப்பு இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? வெரி குட், கேட்டுருங்க அவளுக்கு. அப்படிப்பட்ட மன்னிப்பு என்பது திருப்பலியில், அந்த திருப்பலியில் நீங்க பங்கு பெறது உங்களை தகுதிப்படுத்துது. நீங்க வருவீங்க, ஒரு பாவம் செய்திருப்பீங்க, பூசையில பங்கு பெறணும், அப்ப நடக்கிற வாங்க முடியாது. பாருங்க திருவை எப்படியெல்லாம் நினைத்து பார்க்குது என்று. அப்ப திருவை நினைக்குது. சரி, அப்படிப்பட்ட தருணத்தில் நீங்க எங்க நினைக்கிறீங்க? அது நினைச்சாதான் இப்போ மொத்தத்து போயிருவாங்க. அப்படிப்பட்ட தருணத்தில் நம்மை இந்த திருப்பலியில் பங்கு பெறுவதற்கும் இந்த ரெக்கரை நாம் உட்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. அந்த நேரத்துல பிற்பாடு தக்க சமயத்துல செய்யணும், நீங்க ஒப்புரவு அருட்சாதனம் செய்து கொள்ள வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கிறது. மன்னிப்பு கேட்டாச்சு கிடையாது. திருப்பலி பாவமன்னிப்பு தரதிகள் கிடையாது. ஒப்புரவு அருட்சாதனம் என்பது கடவுளுக்கு ஒரு அற்புதமான. அப்போ இந்த நாட்களில் நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் செய்து கொள்ள வேண்டும் இல்லையா? நல்லா ஜெபம் பண்ணணும், இறைவார்த்தை வாசிக்கணும், அப்புறம் நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனம் செய்து கொள்ள வேண்டும். நான் தெரிஞ்சுக்கிறது சரியா? நம்ம எதையெல்லாம் அறிந்தால்தான் நம்ம கடவுள்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியும், பக்கத்துல வர முடியும். நிறைய பேரை பார்க்கிறேன், சும்மா பேருக்கு வாங்குற மாதிரி தெரியுது. நிறைய பேர் நிறைய வருஷம் ஆச்சு பாசனம் பண்ணிருக்கிறீங்க, நீங்க நல்லா பாசனம் பண்ணாம இருக்கிறீங்க. நல்லா பாசனம் பண்ணிக்கொள்ளுங்க, பாசனம் நல்லா பண்ணிக்கொள்ளுங்க. பிறரை பற்றி கவலைப்படவே கூடாது. அவன் இப்படி கடவுளுக்கு எனக்கு என்ன உறவு பார்த்துக்கோ. அடுத்த நம்பார்ந்து தவ காலத்துல நல்லா திருப்பலிக்கு வாங்க. எப்படெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அப்பெல்லாம் திருப்பலிக்கு வாங்க. குறிப்பா ஆலயத்துக்கு பக்கத்துல உள்ளவங்க திருப்பலிக்கு வரலாம். ஏன் அங்க கூட வரலாமே, சபரி ஆலயத்துக்கு வரலாம், வரக்கூடாது கிடையாது, அங்கேயும் வரலாம், பிரச்சனை கிடையாது. நாட்கள்ல திருப்பலிக்கும் நீங்கள் வரலாம், அதன் திருவருட்சாதனம் பங்கு கொள்ளலாம். அதை அறிந்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட ஜெபமும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை நமக்கு இருக்கும் சிலுவை பாதைகள் நமக்கு இருக்கும். சிலுவை பாதைகள் கலந்து கொள்ளுங்க. வருவார் சிறப்பிக்கும் யாரு? அந்தோனி என்பது வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு இந்த ஆலயத்தில் நடைபெறும். அதை சிறப்பிப்பார் என்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாய் நாங்கள் நலமடைய உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திறன்களும் சமாதானத்தில் தூய பதுவை அந்தோனியாரின் பாதுகாவலிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழும் கடவுள் நம்மோடு.